ஏன் மச்சான் எல்லாருக்கும் பேரும் பட்டமும் சேர்ந்து போட்டிருக்கீங்க, தாய்மாமா என் பேரை மட்டும் மொட்டையா போட்டிருக்கீங்க? எல்லாரும் பெருசா படிச்சிருக்கிறாங்க, பட்டம் போட்டோம். மாப்பிள்ள 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கீங்க. டாக்டருக்கெல்லாம் டிஆர்னு போட்டிருக்கீங்க, இன்ஜினியருக்கெல்லாம் இஆர்னு போட்டிருக்கீங்க, பிரிண்டிங் வச்சு நடத்துற வடிவேல மச்சானு கூட பிரஸ்னு கௌரவமா போட்டிருக்கீங்க. விவசாயம் பண்ற எனக்கு விவசாயின்னு போட்டுக்கலாம்ல. விவசாயம் போட்டா சிரிச்சிருவாங்க மாப்பிள்ள. சிரிக்கிறவனு செருப்பால அடிப்பேன். குணசிங்கம் விவசாயின்னு போடுங்க, நல்லா கம்பீரமா இருக்கும். அது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத, நான் கேட்கறேன் பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பன். ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுப்ல. எப்படியாவது கடவுளோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கணுங்க. எதுக்கு? அப்பதான் அவர் நம்ம வாழ்க்கையில கேம் விளையாடாத அவர் பாட்டுக்கு கேம் விளையாண்டுட்டு இருப்பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம நாசமா போறதுக்கு காரணமே நம்ம நல்ல மனசுதான். ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம், நீ செத்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பங்கு நான் கல்லால உட்காரு. பங்கு பங்கு நான் கல்லால உட்காரு, நீ டீ போடு. சரியா? பங்கு நீ டீ போடு, நான் கல்லால உட்காரு. உனக்கு விவரம் பத்தாது, ஒன்ன ஏமாத்திடுவாங்க. ஐயோ பங்கு, கல்லால உட்காருனா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா அந்த எனக்கு பங்கு அவனை பத்தி. பெண்களின் மனநிலைமை இந்த 2 விஷயம் தாங்க. அதுல ஒண்ணு சமைக்க என்ன செய்யலாம், 2வதா பாத்தீங்கன்னா சமைக்காமல் இருக்க என்ன செய்யலாம். அண்ணா 2 டீ. ஏய் பர்ஸ வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரல. ஏய் லூசு, இதுல என்ன இருக்கு? அண்ணா 1 டீ போதுண்ணா. சித்தப்பா வெயிலுக்கு எங்கேயாவது வெளியூர் போலாமா? வெயிலுக்கு ஏமா வெளியூர் போற? கொஞ்ச நேரம் வெளியே போய் நில்லு. போஸ்துப்பா, நேத்து சட்டை பையில 100 ரூபா வச்சேன், அது இன்னும் அப்படியே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சித்தி வீட்ல இல்லன்னு தெரியுது. அவ்வளவு சிக்கனமா இருக்கேன், புரியுதா? இதுக்கு பேர் சிக்கனம் இல்ல சித்தப்பா, கஞ்சத்தனம். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஏண்டி இத உன் அப்பன் கிட்ட கேட்காம எதுக்குடி உன் சித்தப்பன் கிட்ட கேக்குற? எங்க அப்பா காசை சிக்கனப்படுத்ததான். இந்த கூறு கட்டவள குட்டு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போன் பார்க்கும்போது நல்லா தூக்கம் வருது, படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேது. என்ன ஏயால உடம்போ தெரியல. லிப்ஸ்டிக் மாமா. அண்ணா எங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆளுங்க வந்திருக்காங்க, சாப்பாடு ஒரு 20 பார்சல் வேணும். எங்க அம்மா வந்து காசு தந்துருவாங்க. ஏமா ஏற்கனவே உங்க அம்மா வாங்கிட்டு போன சாப்பாட்டுக்கு இன்னும் காசு வராம இருக்கு. நீ மேற்கொண்டு வந்து சாப்பாடு கேட்டனா நல்லா இருக்காது, பாத்துக்க. காசு கொடுத்தா நான் சாப்பாடு தரேன். தரமாட்டியா? அப்ப பழைய பாக்கிய மறந்துரு. பழைய பாக்கிய மறந்துடும் அடியே. இன்னைக்கு ஆத்தாளி மோனையும் கயிறு கட்டி கிணத்துல இறக்கிறேன் நானு. இந்த ஆண்களுக்கெல்லாம் பொண்டாட்டி பார்த்தா பேய் மாதிரி தெரியுது, பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு புருஷனை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியும்? சாமி மாதிரி தெரிவிங்க. நான் நம்பிட்டேன். சம்பளம் இன்னைக்கு வரல, அடுத்த வாரம் தான் போடுறாங்களாமா. போ. ஏன் என்ன பாக்குறதுக்கு கையில இப்படி இவ்வளவு பெரிய க்ளோஸ் போட்டு வந்திருக்க? இல்ல பெரிய ஆள்லாம் பார்க்கும்போது சும்மா வெறுங்கையோட போக கூடாது. ஏங்க இன்னைக்கு என் சமையல் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. உண்மையாவே? உண்மையாலுமே வேற லெவலு. சத்தியமா? சத்தியமா உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அமீர் தான். அப்புறம் ஏங்க உங்க தம்பி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு? அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவனுக்கு போய் பேச வராது. உன் மேல சத்தியமா இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருந்தது. எனக்கு யாரும் வேணாம், எதுவும் வேணாம், நிம்மதி தான் வேணும். அதுக்கு நீ கோமாவுக்கு தான் போகணும். ஃபோன் பண்ணி, சார் நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் சார். பரவாயில்லையா, நம்ம ஸ்டூடெண்ட் சினிமாவில் நடிச்சிருக்கானே, இன்னைக்கு லீவை போட்டு பார்த்துருந்துச்சு. லீவ் பண்ணி ஷோ பார்த்தார், ஆளை காணா. ஒருவேளை நம்ம அந்த இடைவேளை பாப்கார்ன் சாப்பிடும்போது வந்துட்டு போயிட்டான பைய. ஒருவேளை இந்த தேட்டரில் இருந்து சீனை கட் பண்ணிட்டாங்க, ஒன்று வேற ஒரு தேட்டரில் போய் அங்கேயும் பார்த்தார், ஒன்றும் காணா. ஃபோன் பண்ணி இலை உன் பேச்சை நம்பி போய் உட்காந்தேன் பார், 600 ரூபா செலவு போனது முக்கியம் இல்லை, எனக்கு 2 நாள் வேஸ்ட்டாக போச்சடா. எந்த சீனில் தான் நீ வர்ற? சார் அந்த படத்தில் தீவிரவாதியாக நடிச்சிருக்கேன், படம் முழுக்க தலைமறைவாக தான் இருப்பேன்.